ஹாய் பிரைஸ் லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு காரியம் பாருங்க. ஒரு அக்கினியானது, ஒரு சிறிய அக்கினி ஒரு காட்டையை கொளுத்தி விடும். இன்றைக்கு நம்மளோட குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரணும்னா இன்றைக்கு நாம் அக்கினியாய் மாற வேண்டும். நாம் அக்கினியாய் மாறக்குள்ள தான் நம்மளோட குடும்பத்துல அந்த அக்கினியானது அது பற்றி எரிய ஆரம்பிக்கும். ஒரு எழுப்புதலின் அக்கினி நம்முடைய குடும்பத்துல அது ஒரு ரிவைவல் கொண்டுட்டு வரும். பாருங்க, வேதாகமத்துல நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்த காரணமே அக்கினியை போடுவதற்காய் வந்திருக்கிறாரு. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க, நான் திருமுதலுக்கு ஏற்ற நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சை கலைக்கு சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இன்றைக்கு இயேசுவானவர் நம்மளுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. பாருங்க, இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெறக்கல. பாருங்க, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன். எப்பொழுது இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்று கரை இறங்கின உடனே ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. பாருங்க, இன்றைக்கு நாமும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெறக்கல. அந்த அக்கினியினால நான் நிரப்பப்பட்டு வெளியே வரும் பொழுது நமக்கு ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். எப்படி தெரியுமா? இவன் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரன் என்று ஆண்டவரே நம்மளை குறித்து வானத்திலிருந்து சாட்சி கொடுப்பார். பரலோகத்திலிருந்து நம்மை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்றைக்கு நாம் அக்கினியினாலும் ஆவியானவர்களுடைய நிரப்பத்தினாலும் அக்கினியினாலும் நாம் நிரப்பப்படுவோம். இன்றைக்கு நாம் அவருடைய நேச குமாரனாய் குமார்த்திகளாய் நாம் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.